இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். நாம் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டி உள்ளார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கியூத்பர்ட்டிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவருடைய இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இயேசுவின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன். எதையும் நினைத்து பயப்படாதீர்கள், யாரையும் எண்ணி அஞ்சாதீர்கள். நமக்காக தன் ஜீவனையே தந்த இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு இருங்கள். சரி, இந்த 40 நாட்கள் தவக்காலம், அது எதை குறிக்கின்றது? நாம் ஏன் இந்த 40 நாட்கள் தவக்காலத்தை கடைபிடிக்க வேண்டும்? அதன் நோக்கம் என்ன பார்ப்போமா? இயேசு நமக்காக செய்த தியாகங்களை எண்ணி பார்த்து, தவக்காலம் நம்மை மனமாற அழைக்கும் ஓர் காலம். ஏதாவது ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் தடைபட்டு நிற்கின்றது என்றால், இயேசுவின் இரக்கம் மிகுந்த பார்வை உங்கள் மேல் பட வேண்டும் என்றால், தேங்கி நிற்கும் காரியம் கைகூட வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆசைப்படுகிறீர்களா? இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இது மகா இரக்கத்தின் நாட்கள். இதிலே ஜெப முயற்சிகளின் மூலம் நீங்கள் இயேசுவை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உபவாசம், ஜெபமாலை, சிலுவை பாதை என்று ஏற்புடைய பல காரியங்களை செய்யுங்கள். இயேசு தனது கடைசி துளி ரத்தம் வரை நமக்காக சிந்தினார் நண்பர்களே. அந்த குருதியின் மேன்மை நம் வாழ்வில் பிரதிபலிக்கின்றதா அல்லது வீணாக போனதா இயேசு சிந்திய ரத்தம்? இயேசு இறந்து விட்டாரா என்று சோதிக்க ரோம போர்வீரன் ஒருவன் என்ன செய்தான் தெரியுமா? அவருடைய விலாவில் கூர்மையான ஈட்டியால் குத்தினான். அப்போது இரத்தமும் தண்ணீரும் கொட்டியதாம். என்னது, தண்ணீரா? ஏன் தண்ணீர் என்று யோசிக்கிறீர்களா? அதற்கு மேல் இயேசுவின் உடலில் இரத்தம் இல்லை, வெளிவர. நம் பாவங்களை கழுவ அனைத்தையும் கொடுத்து விட்டார் இயேசு. ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்பட்டு சில துளி இரத்தம் நம் உடம்பிலிருந்து சிந்தினாலே நமக்கு எவ்வளவு வலிக்கிறது! அப்போது இயேசுவின் சொல்ல முடியாத வலியை, வேதனையை, பாரங்களை எண்ணி பாருங்கள். யாருக்காக இவை அனைத்தையும் செய்தார் இயேசு? உனக்காக, எனக்காக. ஆகவே இயேசுவை விசுவாசியுங்கள், முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவத்திற்கு விலகி நில்லுங்கள். அப்போது இயேசு சிந்திய இரத்தத்திற்கு அர்த்தம் கிடைக்கும். இயேசு இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகளே, என் மகனே, நீ சிலுவையை அவமதிக்கிறாயா அல்லது சிலுவையை உன் வாழ்வில் அனுமதிக்கிறாயா என்று. நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? சிலுவையை ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது வேண்டவே வேண்டாம் என்று புறக்கணிக்கிறீர்களா? அப்படி இருப்பின் நான் பட்ட பாடுகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே என் மகளே, என் மகனே என்று வினவுகிறார் நம் இயேசு. இன்று முடிவெடுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாய். இனி ஒரு நாளும் என் வாழ்வில் சிலுவையை புறக்கணிப்பதில்லை என்பதாய், பின்வாங்கி போக மாட்டேன் என்பதாய். எதையும் துச்சமாய் விலக்கி போடுவேன், அது என்னை பாவத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதாய். உம்மை பின்தொடர்ந்து வருவேன் சிலுவை நாதரே. நீர் சிலுவையை சுமந்து சென்ற பாதையெல்லாம், கலிலேயா முதல் கல்வாரி வரை உம்மை பின்தொடர்ந்து வந்த அன்னை மரியாள் சீடர்களைப் போல நானும் இனி வாழ்வேன், உம்மை பின்தொடர்ந்து வருவேன். அதற்கு எனக்கு உதவி செய்யும் இயேசுவே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது ஆற்றல் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். இளம் தளிர் போல, வறண்ட நிலவேர் போல ஆண்டவர் முன்னிலையில்
நாங்கள் வளர துணை செய்யும். நாங்கள் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து இயேசு நீர் எனக்காக உம் உயிரையே கொடுத்தீர். இவ்வாறு நீர் எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டிவிட்டீர். உமது அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் நன்னடத்தையின் மூலம் அதை திரும்பச் செலுத்த அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.